திருச்சி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 7 நாட்களேயான பச்சிளம் குழந்தைக்கு இருதய குறைபாடு இருப்பது கண்டறியப்பட்டது. இதனையடுத்து மேல் சிகிச்சைக்காக கோவையில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. பிறந்து வெண்டிலேட்டர் உதவியுடன் இருந்த குழந்தையின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ஆம்புலன்ஸில் நடமாடும் வெண்டிலேட்டர் மற்றும் உரிய மருத்துவ உபகரணங்களுடன் குழந்தைகள் நல மருத்துவர் மற்றும் செவிலியரின் தொடர் மருத்துவ கண்காணிப்பில் குழந்தை திருச்சியிலிருந்து கோயம்புத்தூருக்கு 2.5 மணி நேரத்திற்குள் பிரத்யேக பசுமை வழித்தடம் வழியாக கொண்டு வரப்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணா மருத்துவமனை வந்த குழந்தைக்கு அவசர அறுவை சிகிச்சை அளிக்க திட்டமிடப்பட்டு மருத்துவர் விஜய் சதாசிவம் தலைமையில் மருத்துவர் மான்பிரேட் பெர்னாண்டோ, மருத்துவர் நரேந்திரன் மேனன், மருத்துவர் மணிகண்டன் ஆகியோர் அடங்கிய மருத்துவர் குழு குழந்தைக்கு அறுவை சிகிச்சை மேற்கொண்டனர். அறுவை சிகிச்சைக்கு பின்னான மருத்துவ பராமரிப்பு மருத்துவர் சித்தார்த்த புத்தவரபு, மருத்துவர் தேவபிரசாத், மருத்துவர் சுஜாமரியம் ஆகியோர் மேற்பார்வையில் NICUவில் குழந்தை முழு கவனிப்பு மற்றும் கண்காணிப்பிற்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. தற்போது குழந்தை முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் இன்னும் 1 அல்லது 2 நாட்களில் டிஸ்சார்ஜ் செய்ய மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் குழந்தையை சரியான நேரத்தில் கொண்டு வருவதை உறுதி செய்வதற்காக பசுமை வழித்தடத்தை திறம்பட ஒருங்கிணைத்த திருச்சி காவல்துறை மற்றும் கோயம்புத்தூர் நகர காவல்துறையினருக்கு மருத்துவமனை நிர்வாகம் தனது நன்றியை தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இன்று SNRசன் அறக்கட்டளையின் இணை நிர்வாக அறங்காவலர் சுந்தர் முன்னிலையில் மருத்துவ குழுவினர் இது தொடர்பாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனை ஆடிட்டோரியத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். மருத்துவ குழுவினர் கூறுகையில், ஒரு நல்ல முறையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க நம்ம டாக்டர்ஸ் டீமுக்கு ஃபஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ். தென் நர்சஸ், இந்த எஸ்கார்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்தவங்க, ஆம்புலன்ஸ் டிரைவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேனேஜ்மெண்ட் சார்பாக, ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பாக அனைவருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக டாக்டர்ஸ் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த ஆப்ரேஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. ஒரு 7 நாள் குழந்தையே காப்பாற்றியிருக்காங்க. அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்து. எவ்வளோ வாழ்த்து சொன்னாலும் அது தகாது. குழந்தை திருச்சி GH மருத்துவமனையிலேருந்து கோயம்புத்தூருக்கு ஸ்ரீ ராமகிருஷ்ணா மருத்துவமனைக்கு 2.5 மணி நேரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம். அதுக்கு ஹெல்ப் பண்ண திருச்சி டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் அண்ட் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் பீப்புளுக்கு முதற்கனின் நன்றிகள் தெரிவித்துருக்கேன். அது அவங்க மட்டும் போலீஸ் மட்டும் இல்லாமல் ப்ரெஸ் பீப்புளும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இது நல்லா கவர் பண்ணி நல்ல அவேர்னஸ் மக்களிடையே, பொதுமக்களிடையே நல்ல ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருந்தது உங்களோட வெரி குட் கவரேஜ் ஆஃப் தி இன்சிடென்ட். குழந்தை வந்து இந்த மாதிரி குழந்தைகள்லாம் நம்ம அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் திரு சுந்தர் சார் அவர்கள் ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கார். இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு என்கரேஜிங் மேனேஜ்மெண்ட் அமைவதே அபூர்வம். அதில் சார் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாரு. அவருக்கு நான் நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த பேபி இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம பேபி அட்மிட் பண்ணி நல்லா ஃபுல்லும் ஃபர்தர் டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி டாக்டர் தேவபிரசாத் அவர் டீம் பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட் அவர் டெஸ்ட்ஸ் பண்ணி அது என்ன கரெக்ட் டயக்னோசிஸ்ங்கிறது எங்களுக்கு தெரிவித்தார். நியோனட்டாலஜிஸ்ட் டாக்டர் சித்தார்த் அவர் வந்து ஃபர்தராக பேபி அட்மிட் பண்ணி ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் கண்டினியூ பண்ணார். நம்ம புதன்கிழமை சாயங்காலம் அட்மிட் பண்ணி டெஸ்ட்ஸ் எல்லாம் பண்ணி அது ஒரு கிரிட்டிக்கல் பிறவி இருதய கோளாறு இருப்பதை கண்டறியப்பட்டது. அதில் பிறவி இருதய கோளாறு என்னன்னா, நுரையீரலேன்னு வரக்கூடிய சுத்த ரத்தம் இருதயத்தின் இடது பகுதிக்கு செல்லாமல் வலது பகுதிக்கு சென்று சேருது. அந்த மாதிரி இருந்தால் அது குழந்தை உயிரோடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஸோ அது இமீடியட்டாக நம்ம அதை சர்ஜரி பண்ணி அது நம்ம கரெக்ட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு உயிருக்கு ஆபத்தான ஒரு நோய் கண்டறியப்பட்டு புதன்கிழமை அட்மிட் ஆனது. வியாழக்கிழமை காலையிலேயே எமர்ஜென்சி சர்ஜரி எடுத்து அந்த ஆப்ரேட் பண்ணி அதுக்கு அந்த இருதய கோளாறு சரி செய்யப்பட்டது. அந்த இருதய கோளாறு சரி செய்யப்பட்ட ஆப்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தை தேடி வர்றதுக்கு 1 வாரம் 10 நாட்கள் ஆகும் எப்போவுமே. ஏன்னா இது பச்சிளம் குழந்தை இல்லையா, அதனால 1 வாரம் 10 நாள் ஆச்சு. இப்போ நல்லா தேடி வந்து இப்போ டிஸ்சார்ஜ் தருவாயில் இருக்கிறது. வணக்கங்க, நான் டாக்டர் தேவபிரசாத், கார்டியாலஜிஸ்ட், குழந்தைகளுக்கான பீடியாட்ரிக் கார்டியாலஜிஸ்ட். ஸோ சுமாராக பார்த்தீங்கன்னா 100 குழந்தைங்களில் ஒரு குழந்தைங்களுக்கு வந்து பிறவி இருதய குறைபாடு வரும். ஸோ 1% ஆஃப் த இன்சிடென்ட்ஸ் நம்ம இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி. ஸோ இப்போ கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இந்த பர்டிகுலர் குழந்தைய பார்த்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தான நிலைமையில் இருக்கிற
நீல நிறத்தில் மாறக்கூடிய கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு வந்து 2,40,000 குழந்தைங்க இது மாதிரி பிறக்குது. இந்த கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸில் வருஷத்துக்கு 2,40,000 குழந்தைங்களை பிறக்கிறதுல 1/3 பகுதி வந்து இமீடியட்டாக எமர்ஜென்சியாக பிறந்து ஒரு 7 நாளுக்குள்ளேயே மேஜர் அறுவை சிகிச்சை பண்ணக்கூடிய குழந்தைகள். இந்த 2,40,000ல் 1/3 பகுதி. ஸோ இதை வந்து நம்ம சீக்கிரமாக கரெக்டான டைமுக்கு கரெக்டாக கண்டறிஞ்சு கரெக்டாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணிட்டா இறப்புலேருந்து தடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். மற்ற எல்லா குழந்தைங்க மாதிரியும் நார்மல் லைஃப்பை லீட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் குழந்தைய பார்த்தீங்கன்னா ஃப்ரம் A to Z எல்லாருமே கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆனதுனால தான் இது சாத்தியம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கரெக்டாக பார்த்து கரெக்டான டைமில் அவங்க ரெஃபர் பண்ணாங்க. பேஷண்ட்டோட அப்பாவும் அம்மாவும் எங்கள் ஹாஸ்பிட்டலை பற்றி கேள்விப்பட்டு இங்கே தான் வரணும்னு சொல்லி அவங்க விருப்பப்பட்டு எங்களுக்கு கால் பண்ணதுனால நாங்களும் கரெக்டான டைமுக்கு போய் சேர்ந்தோம். மருத்துவ போலீஸ் நம்ம தமிழ்நாடு போலீஸ் அவங்களோட உதவியினால தான் சீக்கிரமாக இங்கே வந்து சேர முடிஞ்சுது. இங்கே சீக்கிரமாக வந்த உடனே நாங்கள் துல்லியமாக என்ன வியாதின்றதை கரெக்டான டைமுக்கு டயக்னோஸ் பண்ணோம். கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஆப்ரேஷன் டாக்டர் வந்து உடனே ராத்திரியே ஆப்ரேஷன் பண்ணுறேன்னு சொன்னார். பட் ஆனால் வந்து குழந்தையோட ட்ராவல் கணக்கெடுத்துக்கொண்டு அதோட கிரிட்டிக்கல்னஸை கணக்கெடுத்துக்கொண்டு நம்ம நியோனட்டாலஜிஸ்ட் சித்தார்த் சார் எல்லாரும் பார்த்து நாங்கள் டீமாக டிசைட் பண்ணோம். பேபியை கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஃபஸ்ட்டு கேஸாகவே சீக்கிரமாக எடுத்துட்டோம். அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக பண்ணதுனால கடவுளும் குழந்தையும் எல்லாம் சேர்ந்து ரெக்கவரியும் ஃபாஸ்ட்டாகி சீக்கிரமாக டிஸ்சார்ஜ் ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 85,000 to 90,000 கிட்ஸ் பர் இயர் இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் வரும். இது கரெக்டாக நம்ம கண்டுபிடிச்சி கரெக்டான டைமில் நம்ம எல்லாமே சர்ஜரி பண்ணிட்டோம்னா இதை வந்து இறப்புலேருந்து தடுக்கிறது இல்லாமல் அவங்களோட லைஃப் லாங் அவங்களோட நார்மலாக அவங்க லிவ் பண்ணுறதுக்கும் இது உதவி பண்ணும். ஸோ இந்த அவேர்னஸை வந்து நீங்கள் இது ரெகுலராக நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது தான். கடந்த 7-8 வருஷமாக இந்த ஹாஸ்பிட்டலில் குழந்தைகளுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறது எல்லாம் பண்ணுறது தான். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸை ப்ளஸ் நீங்கள் வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு போய் எடுத்து சென்றதில் வந்து பல பேருக்கு இது வந்து ஐ ஓப்பனிங்காக இருந்திருக்கும். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஹார்ட் டிசீஸ் இருந்தால் வைத்தியம் பண்ணலாம், சரி குணமடையுமா, பரிபூர்ணமாக குணமடைஞ்சு நார்மல் ஆவாங்களா அப்படின்ற விழிப்புணர்வு உங்கள் மூலியமாக தான் ப்ரெஸ்ஸுக்கு போய் சேர்ந்தது. நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் டாக்டர் சித்தார்த்தன், நான் நியூபார்ன் பேபி ஐசியூ ஸ்பெஷலிஸ்ட். So before I answer that question, ரெண்டு விஷயம் about this baby that we need to tell from newborn side. First என்னன்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கல் பேபிஸ் அவ்வளோ தூரம் ட்ரிச்சியில் பிறந்த பேபி அங்கே இந்த ஃபெசிலிட்டி இல்லை டு ஆப்ரேட் இந்த பேபியோட. அதனால தான் they either go to Chennai or they come here. பட் நிறைய பிளேசஸில் அந்த மாதிரி டெலிவரியான பிளேஸில் when they don't have facility for surgery, they don't do anything. எதுவுமே பண்ண மாட்டாங்க. எதுவுமே பண்ணாமல் they might lose the baby also. So it is so important for everybody to know that நாங்கள் இந்த டிரான்ஸ்போர்ட் பண்ணோம். இந்த டிரான்ஸ்போர்ட் நார்மலாக நியூபார்ன் பேபி டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டம். அதுவும் இந்த பேபிக்கு ஹார்ட் டிசீஸ், வென்டிலேட்டரில் இருந்தாங்க, அவ்வளோ தூரமாக இருந்தாங்க. So we took this as a challenge, and then with first time in Tamil Nadu we could able to create a green channel to transport a newborn baby with cardiac problem, and that's a big thing in this. And I think for that we have thank our management, managing trustee Shri Lakshmi Narayan Swami, our joint managing trustee Sundar sir, our MD MS, our CEO sir, everybody who was able to push this, and adhanala we were able to get the baby here in 2.5 hours. So that's one major point. So neenga and awareness neenga kondu ponum that in the mari cardiac baby, our PRO Pragdish also was very helpful with this. In the mari baby engi irundhalum we will be able to transport this baby because we have an NICU in the ambulance liyo or ICU create panni newborn baby evlo sick aanala kuda we can bring them here, and we have all the facilities to do surgery as well. So the second point on the surgery patti kuda, so not all NICU surgery panna place la kuda avangalukku pre care post op care kuda avlo mukkiyam. And care nalla irundha kuda we will be able to save the baby well. So we have to thank our all cardiacs, CVICU nursing staff, NICU nursing staff, and all the doctors that work with us for getting this baby well. So we have a very good facility which can do surgery, pre-op care, post-op care, and taking the baby home properly. So Ramakrishna Hospital is fully equipped to do cases like this. We keep doing this more and more.
Now we are able to go up to Trichy, so we hopefully will be able to cover many more regions. First credit goes to hospital support only, managements and CEO sir. அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் அவங்க சார்பில் they collected some money. From our side, we have also collected some money. Particular எவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. பட் we have many good நல்ல உணவுகள் நிறைய இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம மேனேஜ்மெண்ட், செகண்ட் ப்ரையாரிட்டி நிறைய நல்ல உணவுகள் டொனேட் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குட் திங் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலி ஃபண்ட்ஸ் will come. I think that good intention is there, we will be able to do. And here a lot of people, including our hospital, everybody has contributed. லைஃப் லாங் எடுக்கிற மாதிரி இருக்காது. நாங்கள் ரிவ்யூ வர சொல்லுவோம், ஒரு வாரம் கழிச்சு, அப்புறம் ஒரு 2 மாதம் கழிச்சு. இப்போ ஒவ்வொரு தனியும் வரும்போது நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க பேபி கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு படிப்படியாக மருந்துகள் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ரேஷன் முடிச்சு ஒரு 2 மாதம் இல்லை 3 மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் நார்மல் பேபி, மித்த பேபி மாதிரி நார்மல் பேபியா அந்த குழந்தை வாழ்க்கை தொடரும். So it is actually a big baby, 3 kg. நம்ம NICU 600 grams, 500 grams ல கூட we treat babies. So for our ICU, this is actually a bigger baby மாதிரி தான் இருக்கு. And our challenge in giving medicines is less. So இப்போதைக்கு oral medicine தான். அவங்க வீட்டுக்கு போனாலும் கொஞ்சம் 2-3 weeks அப்படி தான் அந்த மெடிசன் எடுத்தால் போதும். அதுக்கப்புறம் அது கூட தேவை இருக்கு. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சொன்ன மாதிரி 3ல் 1 பங்கு 2,40,000 கரெக்டான டைமுக்கு சிக்காகாமல் கரெக்டான சர்ஜரி நல்ல சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா இட்ஸ் எ ஃபுல் கம்ப்ளீட் க்யூர் தான். ஃப்யூச்சரில் மோஸ்ட்லி எந்த பிரச்சனையும் வராது. ஸோ முதல்ல எங்கள் பேபிக்கு நான் வந்து இவ்வளோ தூரத்தில் வந்து எங்கள் பேபிக்கு சர்ஜரி நல்லபடியாக பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா எங்கள் பேபி திருச்சி ஜிஹெச்சில் அவ்வளோ சிக்காக இருந்ததுங்க. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டலில் கோயம்புத்தூரில் வந்து எங்கள் பேபி இந்த அளவுக்கு ரெக்கவர் பண்ணி சர்ஜரி பண்ணி இந்த அளவுக்கு இந்த ஆம்புலன்ஸ் டிரைவரை நான் முக்கியமாக நன்றி சொல்லணும். ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கொண்டு வந்து எங்கள் பேபியை ஷிஃப்ட் பண்ணாங்க. ஸோ திருச்சி ஜிஹெச்சில் எங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, வெண்டிலேட்டர் இருந்து லைட்டாக ரிமூவ் பண்ணாலே உங்கள் பேபியை காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ இந்த அளவுக்கு 2.5 ஹவர்ஸில் வெண்டிலேட்டரோட எங்கள் பேபி நாங்கள் இங்கே கோயம்புத்தூர் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தது அந்த கடவுள் தான். கடவுளுக்கு அப்புறம் அந்த டிரைவருக்கு அப்புறம் எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்த அந்த போலீஸ்காரங்களுக்கு ரொம்ப நன்றி. ஸோ வந்துட்டு இங்கே வந்து எங்கள் சாருங்களாம் வந்து சொன்னாங்க, கண்டிப்பாக வந்துட்டு பேபியை காப்பாற்றிடலாம், கவலைப்படாதீங்க, சர்ஜரி நல்லபடியாக முடியணும், அதுக்கப்புறம் தான் இன்னும் உங்களுக்கு நாங்கள் கன்ஃபார்மாக சொல்ல முடியும்னு சொன்னாங்க. டாக்டர் விஜய் சார் ரொம்ப நன்றிங்க சார். சர்ஜரி இப்படி தான் வந்துட்டு முக்கியமாக பண்ணாங்க சார். தேவபிரசாத் சார் ரொம்ப நன்றிங்க சார். இப்போதைக்கு எங்கள் பேபியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கு டாக்டர் சித்தார்த் சார் ரொம்ப நன்றிங்க சார். ஸோ வந்துட்டு இப்போ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இருக்குது. இன்னொரு 1 டேஸில் நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் எங்கள் பேபியோட. பேபி இப்போ நல்லா இருக்குது, ஃபீடிங் நல்லா எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரொம்ப நன்றிங்க, எங்கள் பேபி இந்த அளவுக்கு காப்பாற்றி என் கையில் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க சார்.